Hi friends, welcome to GS Pro. இந்த வீடியோல நம்ம ரேஷியோ டாபிக்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். இதுல வந்து ரேஷியோல இருக்கக்கூடிய மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் சொல்றோம். இதை ஒன் பை ஒன் இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம புதுசா ஜாமெட்ரி, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D, அப்புறம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த 4 டாபிக் கவர் பண்ணி ஒரு அட்வான்ஸ் மேட்ச் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஆப்ல அண்ட் வெப்சைட்ல இது வந்து அவைலபிளா இருக்கு. கோர்ஸோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 299 தான். இதை என்ரோல் பண்ணி இந்த டாபிக்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாபிக் எல்லாமே நமக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் கான்செப்ட் வைஸா இதில் அப்லோட் ஆகும். இன்னும் நான் ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ அப்லோட் பண்ணி முடிக்கல. டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு டாபிக்கான வீடியோ வந்து அன்னைக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை நீங்க வந்து என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If x minus 2y plus 8z is to y minus 3z plus 4w is to 4x plus 5z minus 7w, இதோட வேல்யூ வந்து 3:4:7 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் 6x plus 2y minus 17w divided by w, இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக வந்து எனக்கு ஒரு 3 டேர்முக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். ஓகேவா? இந்த 3 டேர்முக்குமான ரேஷியோ தான் எனக்கு எப்படி இருக்குன்னா 3:4:7 இருக்கு. இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த இருக்குல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், இதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3. இது செகண்ட் டேர்ம், இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு 4 யூனிட்ஸ் இருக்கு. இந்த தேர்ட் டேர்ம், இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு 7 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணும்போது, அதாவது 3 + 4 எனக்கு எவ்வளவு கிடைக்குது ரிசல்ட் 7 கிடைக்குது. அப்போ எப்படி எனக்கு ரேஷியோ யூனிட்ஸ்ல 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 கிடைக்குதோ, அதாவது முதல் டேர்மையும் ரெண்டாவது டேர்மையும் கூட்டும் போது எனக்கு மூணாவது டேர்ம் கிடைக்குதோ, அப்போ அதே மாதிரி தான் எனக்கு இங்கேயும் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மான x minus 2y plus 8zஐயும் செகண்ட் டேர்மான y minus 3z plus 4wஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு தேர்ட் டேர்மான 4x plus 5z minus 7w கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷனா நான் எழுதிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? x minus 2y plus 8z. செகண்ட் டேர்ம் வந்து y minus 3z plus 4w. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நமக்கு தேர்ட் டேர்ம் எவ்வளவு இருக்கும் 4x plus 5z minus 7wக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இது ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு x இருக்கு, ஸோ x போட்டாச்சு. அடுத்து y பார்க்கும்போது minus 2y plus y. அப்போ என்ன வந்துடும் minus y எழுதிக்கலாமா? அடுத்தது z பாருங்க, 8z minus 3zனா plus 5z வரும். w வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஸோ 4w ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு 4x plus 5z minus 7w. ஓகே, இந்த மாதிரி மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பக்கம் இந்த மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, இது அப்படியே வச்சுக்கலாம். வேற w, இங்க ஒரு 7w இருக்கு, இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இங்க ஆல்ரெடி 4w இருக்கு, இந்த 7w இங்க வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும் பிளஸ் 11wன்னு மாறிடும். இங்க இருக்கக்கூடிய எக்ஸையும் இசட்டையும் நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். அங்க 4x இருக்கு, அப்ப இந்த எக்ஸ் அங்க போச்சுன்னா 4x minus x வந்து எனக்கு 3xன்னு மாறிடும். இந்த 5z இந்த 5z என்ன ஆயிடும் 0 ஆயிடும். இது அங்க போகும்போது 5z minus 5z 0 ஆயிட போகுது. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா minus y plus 11w ஈக்குவல் டு 3xன்னு இருக்கு. இப்போ இந்த மைனஸ் ஒய் அங்க போயிடுச்சுன்னா இது எப்படி மாறிடுது பாருங்க, 3x plus y ஈக்குவல் டு 11wன்னு மாறிடும். 3x plus y-யோட வேல்யூ எவ்வளோ 11wன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா, எனக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினை பாருங்க, 6x plus 2y minus 17w divided by w கேட்குறாங்களா? இது இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 6x plus 2y minus 17w divided by w, இதோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல பாருங்க 6x plus 2yன்னு இருக்கா, இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த 6x plus 2yல எனக்கு வந்து ரெண்டுலேயும் 2 காமனா வெளியே எடுத்துருங்க. இதை 2 காமனா வெளியே எடுத்துட்டு எனக்கு என்ன இருக்கும் 3x plus y இருக்குமா, மைனஸ் என்ன வரும் 17w divided by w. இப்போ இந்த இடத்துல 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 3x plus y-யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 11w. அப்போ இதை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக 11w போட்டோம்னா 2 into 11w எனக்கு என்ன வரும் 22w minus 17w divided by w. இப்போ 22 minus 17னா 5w divided by w. w-வும் w-வும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலி கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு ஆப்ஷன் ஏ 5 கிடைச்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதை வந்து எங்க கனெக்ட் பண்றேன்னா
முதல் டேர்மையும் ரெண்டாவது டேர்மையும் ஆட் பண்ணும்போது எனக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்குது. ஸோ அதை வச்சு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு டேர்முக்கான சம் வந்து ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம்னு வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதிலிருந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஒய்யை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் டபிள்யூக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஃபைனலாக டபிள்யூ கேன்சல் ஆகி எனக்கு சிம்பிளாக ஆன்சர் வந்து 5ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன் த ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் த ரேஷியோ ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் 3:5. The land and water in the northern hemisphere is 7:9. Then what is the ratio of land and water in southern hemisphere? Okay, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் மொத்த எர்த்துக்கும் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய லேண்ட், மொத்த எர்த்துல இருக்கக்கூடிய லேண்டுக்கும் வாட்டருக்கும் நீங்க ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ எப்படி இருக்குமா, 3:5. இப்போ என்ன பண்றாங்க, இந்த எர்த்தை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க, ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கிறாங்க. ஒன்னு மேல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இன்னொன்னு கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இப்போ வந்து எர்த் இப்படி இருக்குதுன்னா எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இதை கரெக்டா ஈக்குவல் ஹாஃபா பிரிச்சிங்கன்னா மேல என்ன இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ மொத்த எர்த்லையும் எனக்கு லேண்டு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு, 3:5ன்னு இருக்கு. அப்போ இதை ரெண்டு ஹாஃபா பிரிச்சிட்டிங்களா? அப்போ இதைத்தான் நம்ம ரெண்டு ஹாஃபா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர், செகண்ட் ஆஃப் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நீங்க லேண்டுக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 7:9 இருக்குமா. இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்த லேண்டு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கும், இதுதான் நம்மளோட கேள்வி. ஓகே, இப்போ இதை அப்ரோச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த ஒன்று கேட்குறேன். ஒரு விஷயம் முழுசா இருக்கு, ஒரு எர்த்து நம்ம கிட்ட முழுசா இருக்கு. இப்போ இந்த முழு எர்த்தை நான் என்ன பண்றேன், ரெண்டு பாதியா பிரிக்கிறேன். இப்போ இந்த லேண்டு வாட்டர்னு சொல்லிட்டு ரேஷியோ எடுக்கிறோம்ல, அதெல்லாம் விட்டுருங்க. மொத்தமா லேண்டையும் வாட்டரையும் சேர்த்து ஓவராலா எனக்கு மொத்த எர்த்துக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, லேண்டு வாட்டரும் சேர்த்தீங்கன்னா லேண்ட் இங்க 3 யூனிட்ஸ் இருக்கு, வாட்டர் 5 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு ஓவராலா இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, டோட்டல் எனக்கு 8 யூனிட்ஸ் இருக்கு. இப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு வாங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்டும் வாட்டரும் சேர்த்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, 16 யூனிட்ஸ் இருக்கு. கிளியரா? ஆக்சுவலா இந்த 16ங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, இந்த மொத்த எர்த்துல பாதி தான் இந்த 16. இந்த மொத்த எர்த்துல பாதி தான் இந்த 16. அப்ப மீதி பாதியோட டோட்டலும் என்னதான் இருக்கணும், 16 தான் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு முழு எர்த் இருக்கு. அந்த முழு எர்த்தை நார்த் சவுத்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டீங்க. அதுல லேண்டு வாட்டர் அது வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா மொத்தமா பார்க்கும்போது மொத்த எர்த்துக்கும் லேண்டு வாட்டரும் சேர்த்து 8 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்த எர்த்துக்கு லேண்டு வாட்டர் சேர்த்து டோட்டலா 8 யூனிட்ஸ் இருக்குன்னா இதுதான் பாதி பாதியா பிரிஞ்சிருக்கு. ஆனா 8 நீங்க பாதி பாதியா பிரிச்சா 4 4ன்னு தான் வரணும். ஆனா இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு, 16 இருக்கு. சரியா? அப்ப இது 16ன்னா இங்க என்னதான் இருக்கணும், 16 இருக்கணும். இது ரெண்டும் 16 16ன்னா அப்ப எனக்கு டோட்டல் என்ன இருக்கணும், 32 இருக்கணும். புரியுதா? நீங்க வந்து எப்படி யோசிக்கணும்னா, இங்க டோட்டல் 8 இருக்கு. அப்ப இங்க 8 இருக்குதுன்னா, ஒரு வாய்ப்பு என்ன, இங்க டோட்டல் 4 வரணும், இங்க டோட்டல் 4 வரணும். ஆனா இங்க எனக்கு டோட்டல் 4 வரல. இங்க எவ்வளவு வருது, 16 வருது. சரி, ஓகே. அப்ப இப்ப ரிவர்ஸ்ல போவோம். இங்க 16 வந்துருச்சு. அப்ப இங்க 16 இருக்குன்னா, கண்டிப்பா இன்னொரு ஹாஃப்லயும் டோட்டல் என்னதான் இருக்கணும், 16 தான் இருக்கணும். இப்ப இங்க 16 இங்க 16ன்னா மொத்த எர்த்துக்கு எனக்கு எவ்வளவு வரணும், 16 பிளஸ் 16. இங்க டோட்டல் எனக்கு என்ன வரணும், 32 வரணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, 8 இருக்கு. அப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல 32 வர வைக்க போறேன். இந்த இடத்துல 32 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டலை நீங்க என்ன பண்ணணும், 4ஆல மல்டிப்ளை பண்ண 8 4s உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் 32 கிடைச்சிரும். அப்ப நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்றீங்கல்ல, அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவை நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, லேண்டு 3 4s 12 யூனிட்ஸ் இருக்கு, வாட்டர் 5 4s 20 யூனிட்ஸ் இருக்கு. 12 பிளஸ் 20 உங்களுக்கு டோட்டல் எத்தனை யூனிட்ஸ் வந்துருச்சு, 32 யூனிட்ஸ் வந்துருச்சு. இப்போ மூணு ரேஷியோ என்ன இருக்கு, கனெக்டடா இருக்கு. லேண்டும் வாட்டரும் சேர்த்து ஓவராலா 32 யூனிட்ஸ் இருக்கு. அதுல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் லேண்டு வாட்டர் 16 யூனிட்ஸ் இருக்கு. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கண்டிப்பா டோட்டல் எனக்கு 16 யூனிட்ஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ எப்படி நான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்டுக்கு வாட்டருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, எனக்கு மொத்தமா ஹோல் எர்த்துக்கு லேண்ட் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, 3 4s 12 யூனிட்ஸ் இருக்கு. புரியுதா? மொத்த எர்த்துக்கும் லேண்ட் வந்து 12 யூனிட்ஸ் இருக்கு. அதுல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்ட் எவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. புரியுதா? மொத்த எர்த்துக்கும் 12, அதுல நார்த்துக்கு 7 போயிடுச்சுன்னா இப்ப சவுத்துக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 5. கிளியரா? அதே மாதிரி பாருங்க, மொத்த எர்த்துக்கு வாட்டர் எவ்வளவு இருக்கு, 5 4s 20. மொத்த இடத்துக்கு வாட்டர் வந்து 20 யூனிட்ஸ் இருக்கு. அதுல நார்த்ல வாட்டர் வந்து 9 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 20ல 9 இங்க போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 11. ஸோ இதுதான் நமக்கு அந்த தேவையான ரேஷியோ. அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்டு வாட்டர் என்ன ரேஷியோல தான் இருக்கும், 5:11 ரேஷியோல தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஸ் பண்ண தேவையே கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்றோம், ஹோல் எர்த்துக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க. அதோட டோட்டல் யூனிட்ஸ் எனக்கு 8 இருக்கு. அப்ப இந்த 8 தான் ரெண்டு ஹாஃபா பிரியுதுன்னா எனக்கு 4 4 இங்க கொண்டு வரணும். ஆனா 4 4 என்னால கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல உள்ள ரேஷியோவே எனக்கு டோட்டல் 16 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த 8 பிரிச்சு 4 4ன்னு என்னால கொண்டு வர முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த கொஸ்டினை நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து அப்ரோச் பண்றேன். அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல எனக்கு டோட்டல் எவ்வளவு இருக்கு,
16. அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல 16ன்னா அதோட ஈக்குவல் ஹாஃப் தானே சதர்ன் ஹெமிஸ்பியர். அப்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டோட்டல் எவ்வளவு தான் இருக்கணும்? 16 தான் இருக்கணும். அப்ப ரெண்டுமே 16 16ன்னா 16 பிளஸ் 16 32. அப்ப மொத்த எர்த்துக்கு எனக்கு 32 வரணும். அப்ப 8 32 மாத்துறது ஈஸி. இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 32 மாறிடும். அப்ப லேண்டுக்கு 3 into 4, வாட்டருக்கு 5 into 4, அப்ப 12 20 டோட்டல் 32 வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றேன்? டோட்டல் லேண்ட்ல இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் லேண்ட மைனஸ் பண்ணும்போது சவுத்ல எவ்வளவு லேண்டுன்னு கிடைச்சிரும். டோட்டல் வாட்டர்ல இருந்து நார்த்ல இருக்கக்கூடிய வாட்டரை மைனஸ் பண்ணும்போது சவுத்ல எவ்வளவு வாட்டர்னு கிடைச்சிரும். அப்படி கிடைச்ச ஆன்சர் தான் எவ்வளோ? 5:11. கிளியரா புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா சொல்லி கொடுத்ததை திரும்ப ஸ்டார்டிங்ல முதல்ல இன்னொருக்க பாருங்க. 2-3 முறை பார்க்கும்போது கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே பாருங்க, the expense of a family on wheat, vegetable, oil are in the ratio 12:8:5. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் எது எதுக்கலாம்னா வீட்டு, அப்புறமேட்டு வெஜிடபிளா, வீட், வெஜிடபிள், அப்புறமேட்டு ஆயில். ஓகேவா? இதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்கான்? 12:8:5ங்கிற ரேஷியோல இருக்கு. The prices of these items increased by 50%, 25%, 10% respectively. The total expense of the family on these items increased by அப்படின்னு கேட்டு எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு, வெஜிடபிளுக்கு, ஆயிலுக்கு எல்லாம் சேர்த்து எனக்கு மொத்தமா டோட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது? வீட்டுக்கு 12 யூனிட்ஸ் இதுக்கு முன்னாடி செலவாச்சு. வெஜிடபிளுக்கு 8 யூனிட்ஸ், ஆயிலுக்கு 5 யூனிட்ஸ்னா ஓவரால் பார்க்கும்போது எனக்கு மொத்தம் வந்து 25 யூனிட்ஸ் ஆயிருக்கு. எப்போ? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. சரியா? இப்போ என்ன ஆகுது பாருங்க, எல்லாம் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து வீட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வீட்டு 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12ல 50%னா எவ்வளோ? ஒரு 6 யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ வீட்டு இப்போ ஒரு 6 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வெஜிடபிள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க? 25%. அப்போ 8ல 25%னா 2. அப்போ வெஜிடபிள்ல ஒரு 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் ஆயில்ல வந்து ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 5ல 40%னா எவ்வளோ? 5ல வந்து 40%னா 5ல வந்து 20%னா 1, 40%னா 2 வரும். 5ல 40% வந்து 2. அப்போ புரியுதா? அப்போ வீட்ல இதுக்கு முன்னாடி 12 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ ஒரு 6 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. வெஜிடபிளுக்கு இதுக்கு முன்னாடி 8 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ ஒரு 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆயில்ல இதுக்கு முன்னாடி 5 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ ஒரு 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆன் தீஸ் ஐட்டம் இன்க்ரீஸ்டு பை. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் எனக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருந்தது? டோட்டல் 25 இருந்தது. எவ்வளோ இருந்தது? 25 யூனிட்ஸ். இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை மேலே எழுதணும். இது ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ல இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸை பத்தி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றதுங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்க, மொத்தம் எனக்கு எவ்வளோ இருந்தது? ஸ்டார்டிங்ல 25 இருந்தது. இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, வீட்ல ஒரு 6 யூனிட், வெஜிடபிள்ல ஒரு 2 யூனிட், ஆயில்ல ஒரு 2 யூனிட், ஆக மொத்தம் 6 பிளஸ் 2 பிளஸ் 2 மொத்தம் எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது? 10 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100. புரியுதா? இனிஷியலா 25 இருந்தது, அதுல 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 25ல 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால மேல 10 கீழே 25 இன்டூ 100. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 வருமா? ஸோ 10 into 4. இப்போ ஃபைனலி எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நடக்கும்னா 40% இன்க்ரீஸ் நடக்கும். கிளியரா? ஓகே, சிஹெச்எஸ்எல் 2022ல கேட்ட கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, salary of BCDE are in the ratio 2, 3, 4, 5. அதாவது B, C, D, E அப்படின்னு 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரோட salary வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:3:4:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ இவங்களோட salary எல்லாமே எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, B யோட salary 20% இன்க்ரீஸ் ஆகுது. C யோட salary 30% இன்க்ரீஸ் ஆகுது. D யோட salary 40% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் E யோட salary 50% இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் த இன்க்ரீஸ்டு salary ஆஃப் D வந்து 560னா, then what is the sum of original salary of BCDE? CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, BCDE 4 பேருக்கு ரேஷியோ கொடுத்தாங்களா? யாரோட ஃபைனல் சேலரி கொடுத்துருக்காங்க? டியோட இன்க்ரீஸ்டு சேலரி, அதாவது டிக்கு இன்க்ரீஸ் நடந்ததுக்கு அப்புறம் 560 ரூபா இருக்கான். அப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு எனக்கு எது மட்டும் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு? ஓகேவா? ஏபிசிடி டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 40%. இது மட்டும் எனக்கு போதும். எனக்கு இந்த பிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, சிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, அண்ட் இக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற டேட்டா எனக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் எனக்கு சூப்பர் ஃப்ளோஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணாமலே இந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும்.
ஓகேவா? அப்ப இந்த மாரி கொஸ்டின குடுக்கும்போது நமக்கு நெறைய இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம என்னடா அத யூஸ் பண்ணவே இல்ல. எப்படி இத யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிக்கலாம். ஸோ நீங்க கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா, இதெல்லாம் தேவையில்லாம குடுத்துருக்காங்கங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிஜிஎல் மெயின்ஸ் 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகே. இப்ப இதுல பாருங்க. பிசிடிஇ இருக்காங்களா? இதுல வந்து யாருக்கு இன்கிரீஸ்ட் ஆன சேலரி தெரியும்? டிக்கு எனக்கு தெரியும். அப்ப டி மட்டும் பாருங்க. டிக்கு எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுது? 40% இன்கிரீஸ் ஆகுது. சரியா? அப்ப டிக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்தது? 4 யூனிட்ஸ் இருந்ததா? அப்போ 4 யூனிட்ஸ்ல இருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் இன்கிரீஸ் பண்ணணும்? 40% இன்கிரீஸ் பண்ணணும். அப்போ 4 யூனிட்ல 40%னா எவ்வளோ வரும்? 4 யூனிட்ல 40%னா 4 யூனிட்ல 40%ன்னு பார்க்கும்போது 4 யூனிட்ல 10%னா 0.4 வரும். அப்போ 40%னா 1.6. அப்போ 4 யூனிட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பிளஸ் 1.6 ஆட் பண்ணும்போது எவ்வளோ? இப்போ கரண்டா டியோட சேலரி எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும்? 5.6 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 5.6 யூனிட்ஸோட வேல்யூ தான் அவங்க எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க? 560ன்னு குடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த 5.6 யூனிட்டோட வேல்யூ தான் 560. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, தென் த சம் ஆஃப் த ஒரிஜினல் சேலரி ஆஃப் பிசிடிஇ. இந்த இருக்குல்ல, இந்த பிசிடிஇ இங்க இருக்கக்கூடியதான் ஒரிஜினல் சேலரி. இதோட டோட்டல் கேட்கறாங்க. அப்ப இது டோட்டலா 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14. அப்ப எனக்கு 14 யூனிட்ஸ் எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தேவையில்லாத டேட்டாவ நம்ம ஒமிட் பண்ண கத்துக்கணும். ஓகேவா? டி மட்டும் எனக்கு தேவைப்படுது. டி மட்டும் எனக்கு போதும் இந்த கொஸ்டின சால்வ் பண்றதுக்கு. டிக்கு இனிஷியலா 4 யூனிட்ஸ் இருந்தது. அப்ப இதுல இருந்து 40%னா 1.6. அப்ப எனக்கு 5.6ஆ மாறிடும். இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரூ. 560 சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க 5.6 யூனிட்ஸ் இருக்குன்னா, 5.6 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளவு? 560. அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க 560ய 5.6ஆல டிவைட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, கீழ இருக்கிற பாயிண்ட் தூக்கிட்டு மேல 0 போட்டுக்கலாமா? 56ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருது? 100. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளோ? 100. அப்போ 14 யூனிட்டோட வேல்யூனா 14 இன்டூ 100. கொஸ்டின்கான ஆன்சர் என்ன வரும்? 1400. ஆப்ஷன் டி. 1400. ஆப்ஷன் டி வந்து நமக்கு கொஸ்டின்கான ஆன்சரா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of a stone is proportional to the square of its weight. ஓகேவா? ஒரு ஸ்டோனோட வேல்யூ, அதோட பிரைஸ், வேல்யூனா பிரைஸ். ஒரு ஸ்டோனோட பிரைஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனா இருக்குன்னா, அதோட வெயிட்டோட ஸ்கொயருக்கு. ஓகேங்களா? வெயிட்டோட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனா இருக்குமா? A stone worth rupees 1,20,000. ஒரு ஸ்டோனோட விலை வந்து 1,20,000. அதோட மதிப்பு வந்து 1,20,000 இருக்கு. இஸ் broken into 2 pieces in the ratio of 2:3. அந்த ஸ்டோன் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு 2 பீஸ் ஆயிடுச்சு. அந்த 2 பீஸோட வெயிட் என்ன ரேஷியோல இருக்கான்? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கான். புரியுதா? அப்போ ஒரு முழு பீஸா இருக்கும்போது அதோட மதிப்பு எவ்வளவு இருந்தது? 1,20,000 இருந்தது. இப்ப அது கீழ விழுந்து உடைஞ்சு 2 துண்டா போயிடுச்சு. அந்த 2 துண்டுக்கும் வெயிட்டுக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2:3ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப என்ன எடுத்துக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் பீஸோட வெயிட்ட 2 கிராம்னு வச்சுப்போம். 2வது பீஸோட வெயிட்ட 3 கிராம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பீஸோட வெயிட் எவ்வளோ? 2 கிராமு. செகண்ட் பீஸோட வெயிட் எவ்வளோ? 3 கிராம். சரியா? ஃபர்ஸ்ட் பீஸுக்கு 2 கிராமு. செகண்ட் பீஸுக்கு 3 கிராமு. அப்போ அது உடையறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? உடையறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனோட வெயிட் எவ்வளோ இருந்திருக்கும்? 5 கிராம் இருந்திருக்கும். கரெக்ட்டா? இதான் ஒரு ஸ்டோன்னு அப்படி வச்சுக்கோங்க. இது என்ன ஆயிடுச்சு? 2 சின்ன துண்டா உடைஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ உடைஞ்சதுக்கப்புறம், உடையறதுக்கு முன்னாடி எனக்கு அதோட வெயிட் 5 கிராம் ஒரே பீஸா இருந்தது. இப்ப கீழ விழுந்து உடைஞ்சதுனால வெயிட் வந்து 2:3ன்னு பிரிஞ்சிருக்குன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2 கிராம். நானா அதான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். இதோட வெயிட் 2 கிராம், இதோட வெயிட் 3 கிராம்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரேஷியோ 2:3 இருக்கிறதுனால, அப்ப உடையறதுக்கு முன்னாடி 5 கிராம் இருந்திருக்கும். புரிஞ்சுதா? இப்ப 2 துண்டா உடைஞ்சு போச்சா? இப்போ இது வந்து வெயிட். ஓகேவா? இந்த இடத்துல இந்த டயகிராம் நான் போட்டிருக்கேன்ல, இது எத மீன் பண்ணுது? அதோட வெயிட்ட மீன் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ அந்த ஸ்டோனோட வெயிட். இப்ப இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதோட பிரைஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ண போறேன். பிரைஸ்னா அதோட வேல்யூ. அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? வெயிட்டுக்கு ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இப்போ உடையறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனோட வெயிட் எவ்வளோ இருந்தது? 5 இருந்ததா? அப்போ 5னா அப்போ பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்னா 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25ன்னு இருந்தது. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25 தான். அப்ப என்னது? உடையறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனோட மதிப்பு 25ன்னு இருந்திருக்கும். சரியா? இப்போ உடைஞ்சதுக்கு அப்புறம் 2 துண்டா மாறிருச்சுல. இப்ப இந்த 2 துண்டுக்கும் என்னென்ன மதிப்பு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் இப்ப எவ்வளோ இருக்கு வெயிட்? 2 கிராம் இருக்கு. அப்ப 2 கிராம்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 2 ஸ்கொயர் 4. 4 இருக்கும் இதோட மதிப்பு. அதே மாரி 2வது பீஸ் எடுத்துக்கோங்க. 2வது பீஸ் வந்து 3 கிராம் இருக்கா? அப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். 9. தெளிவா புரியுதா? அப்ப பாருங்க. உடையறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனோட விலை, அதோட வேல்யூ வந்து 25ன்னு இருந்திருக்கு. இப்ப 2 துண்டா உடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பீஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. செகண்ட் பீஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 9 இருக்கு. ஆனா
இங்க வந்து 5 கிராம் இருந்தது. உடைஞ்சதுக்கு அப்புறம் 2 கிராமும் 3 கிராம். அப்ப 2 கிராமே 3 கிராமையும் சேர்த்தா 5 கிராம் வந்துரும். ஆனா இங்க பாருங்க, உடையறதுக்கு முன்னாடி எனக்கு மொத்த மதிப்பு 25 இருந்தது. இப்ப இது 2 துண்டா உடைஞ்சாலும் மொத துண்டோட மதிப்பு 4 தான். 2வது பீஸோட மதிப்பு 9 தான். அப்போ 9யும் 4யும் கூட்டினா இது 2யும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு மொத்தமா இந்த 2 பீஸோட மதிப்பு எவ்வளவுதான் வருது? 13 தான் வருது. ஆனா உடையறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது மதிப்பு? 25 இருந்தது. அப்ப எனக்கு என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த மாரி கொஸ்டின் குடுக்கும்போது, ஒரு பொருளோட வெயிட்டோட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனா அதோட வேல்யூ வருது அப்படின்னா, அது நீங்க ஒவ்வொரு பீஸா உடைக்க அதோட மதிப்பு குறைஞ்சுட்டே வரும். இப்ப நான் அந்த இடத்துல 2 பீஸா உடைச்சாங்க. ஒருவேளை 3 பீஸா உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது வந்து இன்னும் குறையும். 4 பீஸா உடைச்சா இன்னும் லாஸ் ஆகும். அப்ப அது எத்தன பீஸா உடையுதோ, அதுக்கு ஏத்தாப்புல லாஸ் என்ன ஆயிட்டே போகுது? இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகேவா? இப்போ பிரைஸ வச்சு பாருங்க. அதோட வேல்யூ பிரைஸ வச்சு பார்க்கும்போது, உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு 25. இப்போ உடைஞ்சதுக்கு அப்புறம் அது 2ஓட மதிப்பும் எவ்வளவுதான் இருக்கு? டோட்டல் வேல்யூவே 13 தான் இருக்கு. அவங்க எவ்வளவு குடுத்திருக்காங்க? உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு எவ்வளவு இருந்துச்சா? ரூ. 1,20,000 இருந்ததா? இப்ப என்ன கொஸ்டின் என்ன கேட்கிறான்? வாட் இஸ் த டோட்டல் பிரைஸ் ஆஃப் த 2 ஸ்மால் ஸ்டோன்ஸ்? அப்ப என்ன பண்ணணும்? உடையறதுக்கு முன்னாடி இங்க எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 25. இந்த 25 தான் எவ்வளோ? ரூ. 1,20,000. இப்போ உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 துண்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 13 இருக்கா? சோ அப்ப 13 யூனிட்டோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சா போதும். அப்ப எனக்கு உடைஞ்சதுக்கு அப்புறம் இது 2ஓட மதிப்பு என்னங்கிறது கிடைச்சிரும். கிளியரா புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். 2:3ங்கிற ரேஷியோல உடைஞ்சது. அப்போ உடைஞ்ச 2 பீஸோட வெயிட்ட ஒரு பீஸ 2 கிராம்னு வச்சுக்கிட்டேன். ஒரு பீஸ 3 கிராம்னு வச்சுக்கிட்டேன். அப்போ உடையறதுக்கு முன்னாடி 2, 3 5 கிராம் ஒரே பீஸா இருந்திருக்கும். அப்போ ஒரே பீஸா இருந்ததுன்னா 5 கிராம் வெயிட் இருந்ததுன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ 5 ஸ்கொயர் 25. உடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பீஸ் 2 கிராம்னா அதோட ஸ்கொயர் 4. அப்ப ஃபர்ஸ்ட் பீஸோட வேல்யூ 4 தான் இருக்கும். செகண்ட் பீஸோட வேல்யூ 3 ஸ்கொயர் 9 தான் இருக்கும். அப்ப 2 பீஸுக்கும் சேர்த்து டோட்டல் வேல்யூவே எவ்வளவு தான் இருக்கும்? 13 தான் இருக்கும். ஓகேவா? உடையறதுக்கு முன்னாடி தான் அதோட மதிப்பு குடுத்தாங்க. ரூ. 1,20,000. அப்ப 25 யூனிட்ஸோட வேல்யூ தான் 1,20,000. உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 பீஸோட டோட்டல் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எனக்கு டோட்டல் வேல்யூ இங்க 13 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 13 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கிறோம். கேன்சல் பண்ணலாம். பாருங்க. அப்போ 1 யூனிட் எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 120க்குள்ள 25 வந்து 4 டைம்ஸ் இருக்குமா? அடுத்து 28. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 4,800. அப்ப எனக்கு 13 யூனிட்ஸ் வேணும்னா 13 இன்டூ 4,800. அப்ப 13ஐயும் 4,800 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 624,000. ஓகேவா? ஸோ 62,400. அப்ப புரியுதா? ஒரே ஸ்டோன் தான். அது உடையாம இருந்தப்போ அதோட விலை எவ்வளவு இருந்தது? 1,20,000 இருந்தது. இப்ப அதே ஸ்டோன் தான் 2 துண்டா உடைஞ்சிருக்கு. இப்ப அந்த 2 துண்டுக்கும் சேர்த்து டோட்டலா மதிப்பு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவுதான் மதிப்பு அதுக்கு? 62,400 தான் மதிப்பு இருக்கு. ஆனா 2மே ஒரு ஸ்டோன் தான். இந்த 2 பீஸ் எங்க இருந்து தான் வந்தது? இந்த ஸ்டோன்ல தான் வந்து ஜஸ்ட் உடைஞ்சதுனால மட்டும் என்ன ஆயிடுச்சு? அதோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஓகே. சரி அடுத்த கொஸ்டின் போலாம். சரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே அதே மாடல் கொஸ்டின் தான். தி பிரைஸ் ஆஃப் அ செமி பிரீசியஸ் ஸ்டோன் வெயிட்டிங் 48 கிராம். இப்ப அதோட வெயிட் இவங்க குடுத்துட்டாங்க 48 கிராம்னு சொல்லிட்டு. அதோட மதிப்பு வந்து 2,30,400. இது என்ன ஆகுது? இட் இஸ் broken into 2 pieces whose weights are in the ratio. அப்ப இது 2 பீஸா உடையுது. அந்த 2 பீஸோட வெயிட் என்ன ரேஷியோல இருக்கான்? 5:7 இருக்கான். இங்க என்ன சொல்லிட்டாங்க? பிரைஸ் இஸ் proportional to the square of the weight. Then the loss incurred. அப்ப எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சரி. இப்ப இதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு போன கொஸ்டின்ல எனக்கு என்ன குடுக்கல? அதோட வெயிட்ட குடுக்கல. அப்ப இந்த இடத்துல வெயிட் குடுத்திருக்காங்க. ஆனா அந்த வெயிட் எனக்கு தேவையில்ல. புரியுதா? நான் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணணும்? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்? அதே மாரி தான் இந்த கொஸ்டினே அப்ரோச் பண்ணணும். இதுக்கு அவங்க வெயிட் குடுத்திருக்காங்க. இந்த வெயிட் இல்லாமலே இந்த கொஸ்டின் என்னால ஆன்சர் பண்ண முடியும். எப்படி நான் ஆன்சர் பண்ணுவேன்? இது 2 பீஸா உடைஞ்சதா? உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 பீஸோட வெயிட் என்ன ரேஷியோல இருக்கு? 5:7. அப்போ ஃபர்ஸ்ட் பீஸோட வெயிட்ட நான் என்ன வச்சுக்கிறேன்? 5 கிராம்னு வச்சுக்கிறேன். இப்ப செகண்ட் பீஸோட வெயிட் என்ன இருக்கும்? 7 கிராம் இருக்கும். இப்ப இது 2யும் சேர்த்து அது உடையறதுக்கு முன்னாடி அது பெரிய பீஸா இருக்கும்போது அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? 12 கிராம் இருந்திருக்கும். கரெக்ட்டா? இது வந்து என்னது? வெயிட். சரியா? வெயிட் 2 பீஸா உடைஞ்சிருச்சு. பீஸோட வெயிட் 5 கிராம். 2வது பீஸோட வெயிட் 7 கிராம். அப்போ உடையறதுக்கு முன்னாடி 5 + 7 மொத்தம் ஒரே பீஸா இருக்கும்போது 12 கிராம் இருந்திருக்கும். இப்போ அதோட பிரைஸ் பார்ப்போமா? பிரைஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வெயிட்டுக்கு ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? அப்போ 12ன்னு இருந்ததா? 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. அப்போ உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும்? 144. இப்ப 2 துண்டா உடைஞ்சு போச்சா? அப்போ துண்டோட மதிப்பு எவ்வளோ? 5. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 2வது துண்டு அதோட மதிப்பு எவ்வளோன்னா, இதோட வெயிட் 7 இருக்கு. அப்ப 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. கிளியரா? அப்ப பாருங்க, உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு 144 யூனிட்ஸ்.
இப்ப 2 துண்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் மொத துண்டோட மதிப்பு 25 யூனிட், ரெண்டாவது துண்டோட மதிப்பு 49 யூனிட். அப்ப 2 துண்டுக்கும் சேர்த்து டோட்டலா பார்க்கும்போது எவ்வளவு வரும்? 74 யூனிட்ஸ் வரும். புரியுதா? அப்ப உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு 144 யூனிட்ஸ் இருந்ததா? அப்ப உடையறதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு விலை சொல்லியிருந்தாங்க? அதோட விலை 2,30,400. அப்ப இந்த 144 தான் 2,30,400னா எனக்கு என்ன கேக்குறாங்க இந்த இடத்துல? தென் த லாஸ் இன்கட் எனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பாருங்க, உடையறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பு 144 யூனிட்ஸ் இருந்தது. இப்ப 2 துண்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 துண்டோட டோட்டல் மதிப்பே எவ்வளவுதான் இருக்கு? 74 தான் இருக்கு. அப்ப 144 இப்ப 74ஆ மாறிடுச்சுன்னா, இங்க இருந்து இங்க எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒரு 70 யூனிட் குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த 70 யூனிட் தான் எனக்கு என்னது? லாஸ். புரியுதா? 144 யூனிட்ஸ் அதோட பிரைஸ் 144 யூனிட்ஸ் இருந்தது. இப்ப 74 யூனிட்ஸ் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு எனக்கு? ஒரு 70 யூனிட்ஸ் லாஸ் ஆயிருக்கு. அப்ப எனக்கு லாஸ் கேட்கறதுனால அந்த 70 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? 70 யூனிட்ஸோட 144 யூனிட்ஸோட வேல்யூ தான் 2,30,400னா லாஸ் ஆனது எனக்கு 70 யூனிட்ஸ். அப்ப 70 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா போதும். 1 யூனிட் எவ்வளவுன்னு பார்க்கறதுக்கு 230க்குள்ள 144 ஒன் டைம் இருக்கும். அடுத்து ஒரு 6 1600. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 1600னா 70 யூனிட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 70 இன்டூ 1600. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க ஒரு 0, இங்க 2 0 இருக்கா? இப்போ லாஸ்ட் 3 0 போட்டுக்கலாம். இது 7, இது 2. 7 6 ஆர் 42. கண்டிப்பா 2000 தான் ஆன்சர் முடியும். ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2000ல முடியுது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 11,200. புரியுதா? அப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1,12,000 லாஸ் ஆகுது. இப்படி நான் உடைச்சதுனால 1,12,000 எனக்கு லாஸ் ஆகுது. கிளியரா? இது வந்து முக்கியமான ஒரு மாடல் கொஸ்டின். இது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடணும். கொஸ்டின் கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டுக்கு ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனா இருக்கு. எது? அதோட வேல்யூ. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ங்கிறது. சரியா? ரெண்டுமே ஒரே மாடல் தான். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ பாருங்க. The cost of diamond is directly proportional to the square of its weight. The cost of a 14-gram diamond is 2,560. This diamond got broken down into two pieces in the ratio 5:9. How much loss percentage incurred due to this breakage? இதுல வந்து அதேதான். போன கொஸ்டின்ல என்ன பண்ணமோ அதே தான் கேக்குறாங்க. ஆனா என்ன கேக்குறாங்க? எனக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுங்கிறது பெர்சன்டேஜ்ல சொல்லணுமா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ். சரியா? இந்த கொஸ்டின் வந்து நான் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. இது பிராக்டிஸ். ஆனா பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த கொஸ்டின் வச்சு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருவேளை இதுல வந்து எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உடையறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூ எவ்வளவு இருந்தது? 144. அதாவது இப்ப நான் என்ன கால்குலேட் பண்றேன்? பெர்சன்டேஜ் லாஸ். எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் ஆச்சுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உடையறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா அதோட வேல்யூ எவ்வளவு இருந்தது? 144. இப்ப எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 70. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 70 இன்டூ 100. இது மட்டும் வச்சு என்னால என்ன பண்ணிட முடியும்? கொஸ்டின்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல எது எனக்கு தேவைப்படாது? இந்த 14 கிராம் எனக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இந்த டைமண்டோட வேல்யூ எனக்கு தேவைப்படாது. இது ரெண்டுமே இல்லாமலே இந்த கொஸ்டினை என்னால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல இந்த பெர்சன்டேஜ் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணல? இந்த 2,30,400 டேட்டாவை நான் யூஸ் பண்ணவே இல்ல. அதே மாதிரி இந்த 48 கிராம யூஸ் பண்ணாம தான் இந்த கொஸ்டினை ஃபுல்லா சால்வ் பண்ணேன். ஓகேவா? அப்போ எனக்கு பெர்சன்டேஜ் லாஸ் கேட்கறாங்கன்னா, இந்த 2 டேட்டா வந்து எனக்கு சூப்பர் ஃப்ளோஸா இருக்கு. இதை நான் யூஸ் பண்ணாமலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆப்ஷன்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து பாயிண்ட்ல தான் வரும். நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டா போட்டா போதும். கரெக்ட் 2 டெசிமல் பிளேஸ் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ங்க 2022ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் அன் எக்ஸாமினேஷன் தி சக்சஸ் டு ஃபெயிலியர் ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது பாஸ் ஆனவங்களுக்கு ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 5:2. Had the number of failures be 14 more, the success to failure ratio would have been 9:5. The total number of candidates who appeared for the examination was. இந்த கொஸ்டின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல சக்சஸ் டு ஃபெயிலியர்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னா 5:2ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? அங்க பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டோட வேல்யூவை வந்து ரேஷியோல 5ன்னு இருக்கு. அப்போ பாஸ் ஆனவங்கள 5xன்னு வச்சுப்போம். ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் என்னன்னு வச்சுப்போம்? 2xன்னு வச்சுப்போம். இந்த ரேஷியோனா உள்ள எக்ஸ் இருக்குன்னு நான் சொன்னல, அதை வச்சு நான் எடுத்துக்கிறேன். அங்க பாஸ் ஆனவங்களோட டோட்டல் 5x, ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் 2x. இப்போ என்ன நடக்குதுன்னா, had the number of failure be 14 more. ஒருவேளை
ஏற்கனவே ஃபெயில் ஆனவங்களோட ஒரு 14 பேர் எக்ஸ்ட்ரா ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஸ் ஆனவங்களுக்கும், ஃபெயில் ஆனவங்களுக்கும் ரேஷியோ எப்படி மாறிருமா? 9:5ன்னு மாறிருமா? அப்போ மொத்தமா எக்ஸாம் வந்து எழுதுனவங்க எத்தன பேர்? அதாவது இந்த பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க இவங்கலாம் சேர்த்தா டோட்டலா எக்ஸாம் எழுதுனவங்களா இருப்பாங்க. அது மொத்தம் எத்தன பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கணும். பாருங்க. பாஸ் பண்ணவங்க இப்ப எவ்வளவு இருக்காங்க? 5x. ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு இருக்காங்க? 2x. சரியா? இப்ப என்ன நடக்குது? ஒருவேள ஃபெயில் ஆனவங்கள வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு 2x ஃபெயில் ஆயிருக்கிறாங்களா? ஒருவேள ஒரு 14 ஜாஸ்தி ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷியோ மாறிருமா? அப்ப என்ன ஆகுது? இந்த ஃபெயில் ஆனவங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 14 இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல 14 பேரு இந்த புதுசா 14 பேர் ஃபெயில் ஆனாங்கல்ல. இந்த ஃபெயில் ஆனவங்கள 14 பேர நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதின டோட்டல் ஸ்டூடண்ட் எத்தன பேரு? டோட்டலா மொத்தமே எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க எவ்வளோ? 5xங்கிறது ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னா, ஒண்ணு பாஸ் ஆவீங்க, இல்ல ஃபெயில் ஆவீங்க. அப்போ பாஸ் ஆனவங்களோட நம்பர்ஸ் வந்து 5xன்னு இருக்கு. ஃபெயில் ஆனவங்களோட நம்பர்ஸ் 2xன்னு இருக்குன்னா, அப்போ மொத்தமா எக்ஸாம் எழுதுனவங்க எத்தன பேர் இருப்பாங்க? 7x. புரியுதா? இது 2யும் கூட்டணும். 2க்கும் நடுவுல நியூட்ரலாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நீ பாஸ் ஆகணும், இல்லன்னா நீ ஃபெயில் ஆகணும். அப்ப பாஸ் ஆன நம்பர்ஸ் வந்து 5x, ஃபெயில் ஆன நம்பர்ஸ் 2xன்னா, அப்ப எக்ஸாம் எழுதுன நம்பர்ஸ் எவ்வளோ? 5x + 2x 7x. அப்ப அங்க எக்ஸாம் எழுதுனவங்க 7x தான். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஃபெயில் ஆனவங்க 2x இருக்கிறாங்க. இது ஒரு 14 இன்கிரீஸ் ஆகுதாம். அப்ப இந்த 14ங்கிறது எங்க இருந்து வந்திருப்பாங்க? வெளிய இருந்து யாரும் வரல. அங்க உள்ள இருக்கிறதுலயே தான் இந்த 14 பேரு ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா, இது என்ன நடந்திருக்கும்? அப்போ இந்த 14 பேர் எங்க இருந்து வந்திருப்பாங்க? பாஸ் ஆனவங்கள்ல இருந்து தான் ஃபெயிலா மாறியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வேளை என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு டோட்டல் மிஸ்டேக்ல ஒரு 14 பேர் ஃபெயில் தான். ஆனா கவுண்டிங்ல என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. இந்த 14 பேர பாஸ்ன்னு சொல்லிட்டு தப்பா கவுண்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்ப இந்த 14 உங்களுக்கு ஃபெயில்ல ஆட் ஆகுது அப்படின்னா, இப்போ பாஸ் பண்ணவங்கள நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த 14 குறைச்சிரணும். புரியுதா? ஏன்னா வெளிய இருந்து யாரும் உள்ள வரல. அங்க எக்ஸாம் நடந்து முடிஞ்சு போச்சு. புரியுதா? எக்ஸாம் நடந்து முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் எழுதினவங்களோட டோட்டல் எவ்வளோ? 7x. இது மாறப் போறதே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்ட்டாங்க ரிசல்ட். பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் பண்ணவங்க ரேஷியோ வந்து 5:2ன்னு இருக்கு. இது தப்பாமா. சரியா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, ஒரு 14 பேரு ஆக்சுவலா ஃபெயில் தான் ஆயிருக்கிறாங்க. அத பாஸ்ன்னு சொல்லி தப்பா கவுண்ட் பண்ணதுனால இந்த ரேஷியோ வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க? கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, இல்ல இன்னும் ஒரு 14 பேர் எக்ஸ்ட்ரா ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்ட்டாங்க. அப்ப இங்க நான் 14 ஆட் பண்ணிட்டேன். ஃபெயில் ஆனவங்க கூட 14 ஆட் பண்ணிட்டேன். அப்போ பாஸ் ஆனவங்கல 14 குறைச்சுக்கணும். புரியுதா? அப்ப இந்த 14 பேர் எங்க இருந்தா வந்திருப்பாங்க? இந்த பாஸ் பண்ணவங்கல இருந்து அந்த 14 வந்திருக்கும். அதனால இந்த 14 குறைச்சுட்டேன். இப்ப பாருங்க. இப்படி சேஞ்ச் பண்ணதுனால, இப்போ பாஸ் ஆனவங்களுக்கும், ஃபெயில் ஆனவங்களுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கான்? 9:5ன்னு இருக்கான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 25 மைனஸ் 70 ஈக்குவல் டு இந்த 2x அங்க போச்சுதுன்னா 18x பிளஸ் ஒரு 90 9 4 36னா 126. ஓகேவா? ஸோ இப்போ 25x 18xனா இங்க நமக்கு வந்து 7x வரும். இந்த 70 அங்க போச்சுதுன்னா 196. இந்த 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 7s are 14, 8 7s are 56. ஸோ x ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சு? 28 வந்துருச்சு. நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன? The number of candidates who appeared for the examination. இந்த இருக்கா? டோட்டலா எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர்? அது 7x இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7 into 28. அப்போ ஒரு 140, ஒரு 56 எவ்வளோ? 196 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 196. கிளியரா புரியுதா? தெளிவா பாருங்க. இந்த இடத்துல மட்டும் வெறும் +14 போட்டு இதுல -14 போட மறந்துருவோம். இந்த இடத்துல நம்ம தப்பு விடக்கூடிய இடம் இதுதான். இங்க ஏன் -14 போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணும் கிடையாது. 100 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ரிசல்ட் அவுட்டு. ஒரு 60 பேரு பாஸ் ஆயிருக்கிறாங்க. அப்ப ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 40 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்கன்னு இருக்காங்க. சரியா? இப்ப என்ன நடந்துருச்சு? இல்ல, இல்ல. நாங்க சொன்ன ரிசல்ட் தப்பு. ஆக்சுவலா ஃபெயில் ஆனவங்க வந்து 40 பேர் கிடையாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபெயில் ஆனவங்க இப்ப என்னன்னு ஆயிடுச்சு? 50ன்னு ஆயிடுச்சு. இப்ப இங்க நீங்க வந்து பாஸ் ஆனவங்கள சேஞ்ச் பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபெயில் ஆனவங்க 10 பேருங்கிறத நீங்க சொல்றாங்கன்னா, அப்ப ஃபெயில் ஆனவங்க டோட்டலா 50 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்க 60ன்னா 60 + 50 110 ஆயிடும். எக்ஸாம் எழுதுனது எத்தன பேர் தான்? 100 பேர் தான். புரியுதா? அப்ப அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்னது? ஃபெயில் ஆனவங்க 40 பேருன்னு நாங்க சொல்லியிருந்தோம். இல்ல, இல்ல 50 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 10 பேர் ஃபெயில்ல ஆட் ஆகும்போது, இங்க 10 பேர் என்ன ஆகணும்? குறையணும். அப்பதான் இங்கேயும் 50, 50 டோட்டல் 100 என்ன ஆகும்? டேலி ஆகும். அதத்தான் இங்க நான் பண்ணியிருக்கேன். சரியா? அவங்க பண்ண தப்பு, ஃபெயில் ஆனவங்கள என்ன பண்ணி சொல்ட்டாங்க? குறைச்சு சொல்ட்டாங்க. ஸோ 14 கூட்டிட்டாங்க. அப்ப அந்த ஃபெயில் ஆனவங்கள குறைச்சு சொல்ட்டாங்கன்னா, அந்த ஃபெயில் ஆனவங்கள பாஸ் ஆனவங்களா கன்சிடர் பண்ணி சொல்ட்டாங்கன்னு அர்த்தம்.
ஓகேவா? அப்ப ஃபெயில நீங்க 14 ஆட் பண்ணும்போது பாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் 14 குறைஞ்சிரும். இந்த பாயிண்ட்ட இதுல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ பாருங்க. In an examination, the number of students who passed and the number of students who failed were in the ratio 25:4. If one more student had appeared, இப்ப இந்த இடத்துல பாருங்க. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆறாரு. ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆறாரு. அவர் என்ன ஆகுறாரு? பாஸ் ஆகுறாரு. அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபெயில் ஸ்டூடெண்ட் வாஸ் 3 லெஸ் தென் த இயர்லியர். இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்களோ அது என்ன ஆகுதான், ஒரு 3 பேர் குறையறாங்களாம். அப்ப இந்த ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ல நான் 3 குறைக்கிறேன்னா அவங்க எதுல ஆட் ஆயிடுவாங்க? பாஸ் ஆனவங்கல ஆட் ஆயிடுவாங்க. The ratio of the pass student to the failed student would have become 22:3. What is the difference between the number of students who initially passed the examination and the number of students who failed the examination? Okay. இது வந்து அப்படி வரிசையா நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ்ட் ஃபெயில்டா, அப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்டோட டோட்டலை வந்து 25x வச்சுக்கலாமா? ஃபெயில் ஆன ஸ்டூடெண்டோட டோட்டல் எவ்வளோ? 4x. சரி, 25:4 தானே இருக்கு ரேஷியோ. அந்த ரேஷியோ வச்சு பாஸ் பண்ணவங்களுக்கும் ஃபெயில் பண்ணவங்களுக்கும் 25x 4xன்னு வச்சுட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எக்ஸாம் அப்பியர் ஆன அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25x + 24x 29x 29x இவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 25xங்கிறது பாஸ் ஆனவங்க, 4xங்கிறது ஃபெயில் ஆனவங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒன் மோர் ஸ்டூடெண்ட் ஹேட் அப்பியர்ட் அண்ட் பாஸ். அப்ப ஆல்ரெடி அங்க டோட்டலா 29x இருந்தாங்க. இப்போ புதுசா இந்த டோட்டலே இல்லாத புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள ஆட் ஆகுறாரு. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள ஆட் ஆகி அவர் என்னவும் ஆயிடுறாரு? பாஸும் ஆயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? +1 சேர்த்துக்கணும். சரி, போன கொஸ்டின்ல சொன்னீங்க ஃபெயில் ஆனவங்கள்ல ஒரு 14 சேர்த்தேன். அப்ப இந்த 14 இங்க 14 கழிக்கணும்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா போன இதுல புதுசா இந்த 14 பேரும் புதுசா உள்ள எக்ஸாம் எழுத வந்து ஃபெயில் ஆனவங்க கிடையாது. அங்க உள்ள இருக்கிறதுலயே தப்பு பண்ணதுனால, டோட்டல் ஏதோ தப்பா சொன்னதுனால இது நடந்தது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல அப்படி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஒருத்தர் வந்து புதுசா உள்ள வராரு. அப்படி உள்ள வரவரு பாஸ் ஆகுறாரு. அதனால +1. இது வந்து கீழ இருக்கக்கூடிய ஃபெயில எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சரியா? இப்ப அடுத்து சொல்றாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் வாஸ் 3 லெஸ் தென் த இயர்லியர். அப்ப இதுக்கு முன்னாடி ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் எவ்வளவு இருந்திருக்காங்க? 4x. ஆனா இது என்ன ஆகுதான்? ஒரு 3 குறையுதான். அப்ப இந்த 3 குறைஞ்சதுக்கு காரணம் புதுசா வந்தவங்க இல்ல. இது உள்ளதுலே நடந்தது. அப்ப இங்க 3 குறைக்கிறீங்கன்னா, இங்க ஃபெயில் ஆனவங்களும் ஒரு 3 பேர் கம்மியாறாங்கன்னா, இவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆட் ஆயிடுவாங்க? பாஸ் ஆனவங்களா மாறிருவாங்க. புரியுதா? இந்த 3 பேரு ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஃபெயில் ஆகல, பாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து என்ன சொல்லிட்டாங்க? 3 பேர் ஃபெயில் ஆகல. அப்ப ஃபெயில் ஆனவங்கல இருந்து ஒரு 3 பேர குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்கள குறைச்சிட்டோம்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆட் ஆயிடுவாங்க? பாஸ் ஆனவங்கல ஆட் ஆயிடுவாங்க. புரியுதா? இப்படி இந்த சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் இப்போ பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் ரேஷியோ பார்த்தா எப்படி இருக்கான்? 22:3ன்னு இருக்கா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 25x × 3னா 75x. இங்க 1 + 3 நமக்கு எவ்வளவு? 4. அப்போ 4 × 3 12 ஈக்குவல் டு இங்க பண்ணும்போது 88x மைனஸ் 66. 75 அங்க போச்சுதுன்னா 13x. ஸோ 66 இங்க வந்துச்சுதுன்னா 78. கேன்சல் பண்ணும்போது x ஈக்குவல் டு எவ்வளோன்னு வருது? x ஈக்குவல் டு 6. ஓகேவா? x ஈக்குவல் டு 6 தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு என்ன வேணும்? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ், அதாவது இனிஷியலா பாஸ் ஆனவங்க, அதே மாதிரி இனிஷியலா ஃபெயில் ஆனவங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு வேணும்னா இங்க பாருங்க. இப்போ பாஸ் ஆனவங்க 25x, ஃபெயில் ஆனவங்க 4x. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு வருது? 25x 4xனா எவ்வளோ? 21x வரும். ஸோ இந்த 21x என்னவோ அதுதான் நமக்கான ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 6ஆ? அப்ப 21xன்னா 21 into 6. So answer is 126. சரியா? Option B, 126 is the correct answer. 126 தான் நமக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் எழுதின ஸ்டார்டிங்ல இனிஷியலி எக்ஸாம் எழுதின டோட்டல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 29 into x, 29 into 6 போடணும். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங்ல 29x எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து உள்ள ஆட் ஆகுறாரு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்க நான் +1 போடுறேன்னா இந்த +1 ஃபெயில் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா இங்க நான் -3 போடுறேன்னா இது பாஸ் ஆனவங்களை அஃபெக்ட் பண்ணும்.
இங்க -3 போடும்போது பேலன்ஸ் பண்றதுக்கு மேல +3 போட்டுக்கணும். புரியுதா? ஸோ 2, 3 முறை இந்த கொஸ்டின பாருங்க. அப்பதான் கிளியரா என்ன சொல்றேங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுவும் சிஜிஎல் மெயின்ஸ் 2022ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாரி கொஸ்டின் எல்லாம் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an election, 4 candidates were there in the fray, out of which there were nominated from the 3 national parties and they got votes in the ratio 2:3:4. The total votes polled were 1,89,000 and the fourth candidate got 18,000 votes. The votes obtained by the 3 candidates of the national parties are respectively assuming all votes are valid. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாங்க. இது இவ்வளோ லென்த்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? மொத்தம் 4 கேண்டிடேட் வந்து போட்டி போடுறாங்க. சரியா? இந்த 4 கேண்டிடேட்ல 3 கேண்டிடேட் வந்து நேஷனல் பார்ட்டிஸ்ல இருந்து வராங்க. சரியா? அதை நான் என்ன வச்சுக்கிறேன்? ஏ, பி, சி. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் 3 கேண்டிடேட். இவங்க வாங்கின ஓட்டு வந்து 2:3:4. சரி, இவங்க 3 பேர் எங்க இருந்து வராங்களா? நேஷனல் பார்ட்டில இருந்து வராங்களாம். இது போக 4வதா ஒரு கேண்டிடேட் இருக்கிறாரு. அந்த 4வது கேண்டிடேட்டோட ஓட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 18,000ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 1,89,000ங்கிறது மொத்தமா 4 பேரும் சேர்ந்து வாங்கின டோட்டல் ஓட்டு. ஓகேவா? அப்ப எனக்கு ரேஷியோ எத்தனை பேருக்கு இருக்கு? 3 பேருக்கு இருக்கு. அப்ப இந்த 3 பேரோட டோட்டல் வந்து எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 4 + 3 7 டோட்டலா 9 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 9 யூனிட்ஸ் தான் 3 பேர் வாங்கின டோட்டல் ஓட்டு. அப்ப 3 பேர் வாங்கின டோட்டல் ஓட்டு ரேஷியோ படி 9 யூனிட்ஸ் இருக்குன்னா, ஓட்டு படி 3 பேர் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பேரோட டோட்டல் ஓட்டு எவ்வளோ? 1,80,000. இதுல இந்த 4வது பர்சனோட ஓட்ட நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்கிறதா என்னது? மிச்சம் இருக்கிற 3 பேரோட ஓட்டு. புரியுதா? 1,89,000 இருக்கிறது மொத்தம் 4 பேருக்கும் விழுந்த ஓட்டு. அதுல 4வது பர்சன் வாங்கின அந்த 18,000 ஓட்ட நான் மைனஸ் பண்ணிடுறேன். எவ்வளவு வருது? 9ல 1 போச்சுன்னா 1. ஸோ 17,100. இந்த 17,100 தான் என்னது? மிச்சம் இருக்கிற 3 பேர் வாங்கின டோட்டல் ஓட்டு. அப்போ 3 பேருக்கு ரேஷியோ படி 9 யூனிட்ஸ் வருதா? அப்ப அந்த 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் 17,100. சாரி, 17,100 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன? ஏ எவ்வளவு வாங்கினாரு, பி எவ்வளவு வாங்கினாரு, சி எவ்வளவு வாங்கினாரு வேணும். அப்ப 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் 17,100னா 1 யூனிட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 1 யூனிட்னா எவ்வளவு வரும்? 199 பேலன்ஸ் 8 9 9 சார் 81. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 19,000. அப்ப ஏ எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னா, ஏக்கு இங்க 2 யூனிட்ஸ் இருக்கா? 2 × 19,000னா ஏ வந்து 38,000 வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி பி வேணும்னா 3 × 19,000, சி வேணும்னா 4 × 19,000. இது சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஏ 38,000 தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 38,000 இருக்கு. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 57. அதான் 3 × 19,000னா 57,000. சி வந்து 4 × 19,000னா 76,000. ஓகேவா? இது சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, என்ன பார்ட்டி ஹால் தேர் ஆர் பீப்புள் இன் ப்ளூ அண்ட் ரெட் ட்ரெஸ். ஒரு பார்ட்டி ஹால்ல பீப்புள் வந்து 2 கலர் ட்ரெஸ்ல தான் வந்திருக்காங்க. ஒன்னு ப்ளூ கலர்ல வந்திருப்பாங்க, இல்லைன்னா ரெட் கலர்ல வந்திருப்பாங்க. தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் இன் ப்ளூ டு த நம்பர் ஆஃப் விமன் இன் ரெட். இது என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:7 இருக்கான். தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் இன் ரெட் அந்த நம்பர் ஆஃப் விமன் இன் ப்ளூ வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:1 இருக்கு. தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ப்ளூ டு த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரெட் வந்து 35:76 இருக்கு. ஓகேவா? தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் டு த நம்பர் ஆஃப் விமன்? ஸோ இது வந்து எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ப்ளூ, ரெட்டு, மென்னு, விமனு எல்லாம் கலந்து கலந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இதை ஒவ்வொன்றா பிரிச்சு எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ யாருக்கு இருக்கு? அதாவது மென் இன் ப்ளூ, விமன் இன் ரெட். சரியா? மென் இன் ப்ளூ, அப்புறம் விமன் இன் ரெட். இது என்ன ரேஷியோல இருக்கான்? 3:7ங்கிற ரேஷியோல இருக்கான். அடுத்த ரேஷியோ பாருங்க, மென் இன் ரெட். மென் இன் ரெட். அடுத்து வந்து விமன் இன் ப்ளூ. இது என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:1ங்கிற ரேஷியோல இருக்கு. ஆனா ரெண்டு வேற வேற ரேஷியோ. அப்ப நான் என்ன பண்றேன்? ப்ளூ கலர் மென் இன் ப்ளூவை வந்து 3xன்னு வச்சுக்கிறேன். விமன் இன் ரெட்டை வந்து 7xன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி மென் இன் ரெட்டை வந்து இங்க நீங்க வந்து உள்ள xxன்னு எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அப்ப இன்னொரு வேற ரேஷியோலையும் போயிட்டு xxன்னு எடுக்கக்கூடாது. இதுக்குள்ள வேற வேரியபிள் எடுத்துக்கணும். ஒரே வேரியபிள் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். ஏன்னா அது ரெண்டும் கனெக்ட் ஆகாது. சரியா? ரெண்டுமே கனெக்ட் ஆகல. எந்த இத விஷயத்தை வச்சு ரெண்டும் கனெக்ட் ஆகல. ஸோ ரெண்டுக்குள்ளேயும் ஒரு டேர்ம் மறைஞ்சிருக்கும். இங்க எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ஒய்ன்னு எடுங்க. அங்கேயும் போய் எக்ஸ்ன்னு எடுத்து வச்சிடாதீங்க, தப்பா போயிடும். சரியா? இப்போ வந்து அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மென் ப்ளூ ஷர்ட் போட்ட மென் வந்து எவ்வளவு இருக்கிறாங்க? ப்ளூ ட்ரெஸ் போட்ட மென் வந்து
3x இருக்கிறாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட விமன் வந்து 7x இருக்கிறாங்க. ரெட் கலர் போட்ட மென் வந்து 2y இருக்கிறாங்க. ப்ளூ கலர் போட்ட விமன் வந்து 1y இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன ரேஷியோ இருக்குதுன்னா, the number of people in blue to the number of people in red. அப்போ இந்த இடத்துல பீப்புள்னு சொல்றது வந்து மேன், விமன் எல்லாமே சேர்த்து. அப்போ ப்ளூ கலர் போட்ட மேனும் விமனும் சேர்த்து அவங்க டோட்டலுக்கும், ரெட் கலர் போட்ட மேன், விமன் டோட்டலுக்குமான ரேஷியோ தான் எப்படி இருக்கான்? 35, 70. அப்ப 35ங்கிறது என்னது? ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட மென்னு விமனுக்கான டோட்டல். அப்ப பாருங்க ப்ளூ கலர் போட்ட மென் எவ்வளவு இருக்காங்க? மென் இன் ப்ளூ கலர் பிளஸ் விமன் இன் ப்ளூ கலர். சரியா? எனக்கு இந்த இடத்துல இந்த 35, 76ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா 35ங்கிறது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பீப்புள். அப்ப ப்ளூ கலர்ல மென்னும் போட்டிருப்பாங்க, விமனும் ப்ளூ கலர் போட்டிருப்பாங்க. டிவைடட் பை அதே மாதிரி ரெட் கலர் போட்ட மென்னுக்கும் ரெட் கலர் போட்ட விமனுக்குமான ரேஷியோ தான் எவ்வளவா? 35 டிவைடட் பை 76. சரி, 35 டிவைடட் பை 76ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 35:76 இப்படி கரெக்டா எழுதணும். இது எழுதுறதுல தான் பிரச்சனை. நம்ம எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனை பார்த்து எழுதுறதுக்கு வந்து நமக்கு நிறைய குழப்பம். வார்த்தைகளை வந்து லைனை மாத்தி ரீட் பண்ணுவோம். இது வந்து நிறைய டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரியா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, எனக்கு மென் இன் ப்ளூ. ஓகே, இங்க இருக்கு எவ்வளவு இருக்கு? 3x இருக்கு. அப்ப இந்த MBக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? 3x. அடுத்து விமன் இன் ப்ளூ பாருங்க. விமன் இன் ப்ளூ வந்து எவ்வளோ? 1y. ஸோ ஒய்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க மென் இன் ரெட். இங்க எவ்வளவு இருக்கு? 2y இருக்கு. அடுத்து விமன் இன் ரெட் எவ்வளோ? 7x இருக்கு. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ? 35 டிவைடட் பை 76. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 76 இன்டூ 3னா ஒரு 210, 228, 228x பிளஸ் 76y. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 70y பிளஸ் 35 இன்டூ 7னா 3 7s are 210 பிளஸ் ஒரு 35னா 245. 245 எக்ஸ்ன்னு வருது. இப்போ ஒய்லாம் ஒரு பக்கமா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து போயிட்டீங்கன்னு இங்க 76y இருக்கா? 70y இங்க வந்துச்சுன்னா 6yன்னு மாறிடும். அடுத்த நெக்ஸ்ட் இங்க 245 இருக்கா? 228 அங்க போச்சுதுன்னா 45ல 28னா 30 போச்சுன்னா 15, 17. ஓகே, ஸோ 17x வரும். இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல x by y ஈக்குவல் டு, ஓகேவா? x by இந்த y இங்க போச்சுன்னா x by y. அப்ப இது என்ன வந்துடும்? 6/17. அப்போ x by y, x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு? 6. y ஓட வேல்யூ எவ்வளோ? 17. நமக்கு என்ன கேக்குறாங்க? கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் டு த நம்பர் ஆஃப் விமன்? அங்க இருக்கக்கூடிய மொத்த மென்னுக்கும் மொத்த விமனுக்குமான ரேஷியோன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாருங்க, நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டோட்டலா மென்னுக்கும் விமனுக்குமான ரேஷியோ. அப்ப பாருங்க, மென்னுனா யாரு? ப்ளூ கலர் போட்ட மென்னையும் எடுத்துக்கணும், ரெட் கலர் போட்ட மென்னையும் எடுத்துக்கணும். ப்ளூ கலர் போட்ட மென்னுனா இங்க எவ்வளவு இருக்கு? 3x இருக்கு. ரெட் கலர் போட்ட மென் எவ்வளோ? 2y. அப்ப 3xனா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 6. அப்ப மென்னு ப்ளூ கலர்னா 3xா? அப்ப 3 இன்டூ 6 எவ்வளவு வரும்? 18 பிளஸ் அதே மாதிரி ரெட் கலருக்கான மென் வந்து 2y இருக்கு. 2 இன்டூ ஒய்னா ஒய்யோட வேல்யூ 17. அப்ப 17 இன்டூ 2 உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 34. புரியுதா? அடுத்து அதே மாதிரி விமனுக்கு பாருங்க. விமனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கலர் விமன் வந்து 7x இருக்கு. எக்ஸோட வேல்யூ 6. அப்ப 7 6 42. அதே மாதிரி இங்க விமனுக்கு ப்ளூ கலர் வந்து 1y இருக்கு. ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 17. இது அப்படியே ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். இப்ப 34 பிளஸ் ஒரு 8னா 42, 52 வரும். இங்க வந்து 59. அவ்வளவுதான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 52:59. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ இது வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கஷ்டம் கிடையாது. ஆனா என்ன, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டு இந்த கொஸ்டின்லயே 5 நிமிஷம் 6 நிமிஷம் சுத்திட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த கொஸ்டின்ல இருக்கு. ஓகேவா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி போகும்போது தான் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்ல போகும்போது எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா, இல்லைன்னா எல்லாம் சால்வ் பண்ணிட்டு ரெண்டாவது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெட், ப்ளூ, மென்னு, விமன் எல்லாமே கலந்து ஷஃபிள் ஆகி இருக்குதுங்கிறதுனால இதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வேல்யூ வந்து நமக்கு அந்த பதட்டத்துல மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் மற்ற எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, இதோட நமக்கு மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. இன்னும் நமக்கு ரேஷியோல ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ பத்தி பார்க்க போறோம். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.